வாக்குகளுக்காக எம்ஜிஆர், அண்ணா ஆகிய தலைவர்களின் பெயரையும் புகைப்படங்களையும் விஜய் பயன்படுத்துவதாக சாடியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இந்த யுக்தியால் ஒரு காலமும் வாக்குகளை பெற முடியாது என தெரிவித்துள்ளார். ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக அவங்க யுக்தி, அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெறணுன்ற யுக்திக்காக இந்த மாதிரி அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது, அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சித் தலைவரை பற்றி நாங்கள் தான் புரட்சித் தலைவர் மாதிரி என்று சொல்கிறது. பட் அதெல்லாம் எப்படி சொன்னாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரர் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேறு எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால் எங்கள் தலைவர் பேர் சொல்லாமல் யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாமல், எங்கள் அம்மா பேர் சொல்லாமல் யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே புரட்சித் அம்மாவை, எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாமல் அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பெயர்களை சொல்வது என்பது, ஏன்னா வேறு யாரும் தலைவர் அந்த லெவலுக்கு நீங்கள் ஏற்றுக்கலை. அது எங்கள் தலைவர் ஏற்றுக்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது உங்களுக்கு வாக்குகளாக வரனா கண்டிப்பாக வாக்குகளாக வராது. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலங்காலமாக அந்த கைகள் அதுக்கு தான் போகும்.